நில ஆர்ஜித அவசர சட்டத்தை 3வது முறையாக பிரகடனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை சனியன்று காலை பிரதமரின் இல்லத்தில் கூடியது. நில ஆர்ஜித அவசர சட்டத்தை மறுபடியும் பிரகடனம் செய்ய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் முறையாக நில ஆர்ஜித அவசர சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த அவசர சட்டத்துக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் பார்லிமென்டில் நிறைவேற்ற முடியவில்லை. இதனால் ஏப்ரல் மாத துவக்கத்தில் மீண்டும் நில ஆர்ஜித அவசர சட்டம் 2வது முறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. நில ஆர்ஜித அவசர சட்டம் ஜூன் 3ஆம் தேதியுடன் முடிவடையவிருந்த நிலையில் அவசர சட்டத்தை 3வது முறையாக பிரகடனம் செய்ய இப்போது மீண்டும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவையின் பரிந்துரை ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் அவசர சட்டம் பிரகடனம் செய்யப்படும். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை பார்லிமென்ட் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு மத்திய அரசு மே 12ஆம் தேதி அனுப்பியது. கூட்டுக்குழுவின் கூட்டம் வெள்ளியன்று டெல்லியில் கூடிய போது 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் திருத்தங்களை செய்தது ஏன் என்று எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆவேசமாக கேள்வி விடுத்தனர்.